நேராஜ் இதுங்கிறீங்களா? பேக் தான் படிக்கும்போது ஸ்கூல் பேக் தூக்கிட்டு சுத்தினேன். மேரேஜுக்கு அப்புறம் கார்த்திகாவோட ஹேண்ட் பேக், இப்போ இந்த பேபி கேரியர் பேக். இப்பெல்லாம் எங்க போனாலும் குழந்தைய நான் தான் கையிலேயே வச்சுட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. அதனால தான் வாங்கினேன். குவாலிட்டி வைஸ்ல ஓகே தான், 500 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஆனா ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். சரி பரவாயில்ல, ஒரு நல்ல பேக் தைக்கிற கடையில கொடுத்து இன்னொரு தையில போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பெல்ட் வர கொடுத்துறானுங்க. இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்றதுன்னு அந்த டிஸ்கிரிப்ஷன் சீட் எடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தா அதுல அவனுங்க படம் போட்டுக்கிறதும் புரியல, எழுதிக்கிறதும் புரியல. இது எதுக்குடா கொடுத்தீங்கன்னு தூக்கி கடாச்சிட்டு நானே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சேன். சரி வாங்க இந்த புஜிஸை பேக் பண்ணுவோமா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நம்மளை பார்த்த மாதிரி படுக்க வச்சுட்டு இந்த மேலே இருக்க இந்த 2 கிளிப்பை மட்டும் போட்டாலே போதும். அப்படி இல்லைனாலும் குப்பரை படுக்க வச்சிடும், அதே கிளிப்பு தான் போட்டிங்கனாலும் அப்படியே நம்ம தூக்கி பேக் மாதிரி மாட்டிக்கலாம். அந்த கிளிப்பை ரொம்ப டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறாதீங்க, அப்புறம் பேபிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். எவ்வளோ சோக்காக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கப்புறம் பேபியை எங்கே வேணாலும் சும்மா ஜாலியாக தூக்கிட்டு போகலாம். கங்காரு குட்டி மாதிரி எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், வட்டா, பை பாய், ஐ லவ் யூ ஆல்.